உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆசை இல்லாமல் பேச வேண்டும் என்கிற ஆசை இருக்கணும். அதுதான் காதல். வெறுமனே பேசணுங்கிற ஆசை இல்லை, உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆசை தான் மேலோங்குகிறது அப்படின்னா அதுக்கு பேர் காதல் இல்லை. அது வெறும் உடலுறவு, உடல் கவர்ச்சி, அது காம உணர்ச்சி. மற்றபடி அங்கே காதல் கிடையாது. அப்போ அந்த மோகம் தீரும்போது உங்களுக்கு காதல் இல்லை என்பது தெரிந்துவிடும். பேச வேண்டும் என்கிற ஆசை இருக்குதா? நீங்கள் யாரை காதலிப்பதாக சொல்கிறீர்களோ அவர்கள் மீது உங்களுக்கு எப்பொழுதும் பேச வேண்டும் என்கிற ஆசை தான் மேலோங்குகிறது. அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் என்கிற ஆசை தான் மேலோங்குகிறது. பேசுவதற்காகத்தான் நீங்கள் அவங்கள தேடி போகிறீங்க. நீங்கள் காதலிக்கிற பெண்ணை தேடி பேசுவதற்காகத்தான் போகிறீங்க. அவங்க பேசுகிறத கேட்குறதுக்காகத்தான் போகிறீங்க அப்படின்னா அதுதான் காதல். அப்போ பேசும்போது அங்கே நெருக்கம் என்பது ஏற்படுகிறது. எப்போதும் கூட இருக்கீங்க, பேசுவதற்காக தான் அவங்க பக்கத்தில் போகிறீங்க, பக்கத்தில் இருக்கிறீங்க. பக்கத்தில் இருக்கும்போது தொடுதல் ஏற்படுகிறது. தொடுதல், தீண்டுதல், ஒரு தடவுதல், அந்த உடல் சுவாசம், உடல் வாசனை நுகர்தல், அப்போ அங்கே உடலுறவுக்கான தூண்டுதல், காம உணர்ச்சி அதன் பிறகு தான் ஏற்படுகிறது. இதுதான் காதல். இப்படித்தான் உடலுறவு நிகழ வேண்டும். இல்லை பேசணுங்கிற ஆசை இல்லைப்பா, ஆனால் இந்த உடலுறவு தான் இப்போ வச்சுக்கணுங்கிற ஆசையோடு தான் நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஆசை என்பது கண்டிப்பாக தீர்ந்துடும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி ஒரு ஆசை ஒரு பெண் மீதோ ஒரு ஆண் மீதோ உனக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு ஆண் மீது ஒரு பெண்ணுக்கும் பெண் மீது ஆணுக்கும் இருக்குதுன்னா அது ஒரு 90 நாளில் தீர்ந்துடும். 90 நாளைக்கு அப்புறம் அந்த மோகம் இல்லாத போது உனக்குள்ளே இருக்கிற பேசணுங்கிற அந்த ஆசை இல்லைல்ல, அது தெரிய ஆரம்பிச்சிடும் உனக்கு. ஓஹோ, அந்த பொண்ணு மேலே அந்த ஆணுக்கும், அந்த ஆணு மேலே அந்த பொண்ணுக்கும் இப்போ எந்த ஆசையும் இல்லை, பேசணுங்கிற ஆசை ஏற்கனவே இல்லை. அந்த உடலுறவு மீதான ஆசை தான் இருந்துச்சு, அது 90 நாளில் தீர்ந்து போச்சு. இப்போ தான் தெரியுது நமக்கு அவங்க மேலே ஆசையே இல்லை அப்படிங்கிறது, காதலே இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வு இப்போ தான் அந்த உண்மை இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது. அதனால் அப்போ பேசணுங்கிற ஆசை ஒருத்தர் மேலே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அவங்க பேசுகிறத கேட்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணிக்கிட்டோன்னா அது தப்பானது. பேசணுங்கிற அந்த ஆசை தான் அவங்கள நோக்கி இழுக்கும், அவங்க பக்கத்தில் எப்போதும் இருக்க வைக்கும். பக்கத்தில் போய் பேசும்போதும் அவங்க பேசுகிறத கேட்கும்போதும் தான் உடலுக்கு நெருக்கம் ஏற்படும். அந்த நெருக்கத்தில் தொடுதல் என்பது ஏற்படும். தொடுதல், அப்புறம் தடவுதல், அப்புறம் அதன் பிறகு தான் அந்த உடலுறவு என்கிற ஆசை அதன் பிறகு தான் வருது. உடலுறவு என்கிற ஆசை நீ வெறும் உடலுறவுக்காகவே அவங்க பக்கத்தில் போகிறேன்னா அது உள்நோக்கம். ஒரு உள்நோக்கத்தோடு போகிற, உள்நோக்கத்தோடு பேசுகிறாய். பேசுவது என்பது உனது நோக்கம் இல்லை, உடலுறவு தான் உனது நோக்கம். அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ உடலுறவு தான் உனது நோக்கம். அந்த உள்நோக்கத்தோடு பேசுகிற ஆர்வம் என்று பொய் சொல்லி கொண்டு போகிற. அந்த உள்நோக்கம் தீர்ந்தவுடன் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியவில்லை, விலகி விடுகிறாய். திரும்ப உனக்கு அந்த உள்நோக்கம் திரும்ப வரும்போது திரும்பவும் அவங்கள தேடி போகிற. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவசரப்படாதீங்க. 1.5 மாதங்கள் காத்திருங்கள், 2 மாதம் பழகுங்கள். பழகிவிட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த பேசணுங்கிற ஆசை அதன் பிறகு வருதா பாருங்கள். ஏன்னா முதல்ல பேசணுங்கிற ஆசையில் உள்நோக்கம் இருக்கும். அந்த உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கம் முதல்ல இருக்கும். அந்த மோகம் நீங்கள் உடலுறவு வச்சுக்கிட்டாலும் இல்லைனாலும் 90 நாளில் தீந்துடும். வச்சுக்கிட்டாலும் வைக்கலைனாலும் 90 நாளில் தீந்துடும். அந்த மோகம் 90 நாள் கழித்து தான் உங்களால் தெளிவாக முடிவெடுக்க முடியும். அதன் பிறகு பேசணுங்கிற ஆசை மேலோங்கிச்சுன்னா அது நல்ல உறவு, அதுதான் காதல். பேசணுங்கிற ஆசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்கள் மனசு பேசும் அவங்கக்கிட்ட உங்கள் மனசு எப்போதும் பேசுதா அப்படின்னா அதுதான் பேசணுங்கிற ஆசைக்கு காரணமாக இருக்குது. பேசலை அப்படின்னா உங்களுக்கு பேசணுங்கிற ஆசையே இல்லைன்னு அர்த்தம். எப்போதும் அவங்க கூட என் மனசு பேசவே மாட்டேங்குது, பேசணுங்கிற ஆர்வமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு காதல் இல்லைன்னு அர்த்தம். பேசணுங்கிற ஆசை உங்கள் மனசு பேசிக்கிட்டே இருந்தால்
அடிக்கடி அவங்க கூட பேசணும் அப்படிங்கிற ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு காதலை சரியானதா என்பதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு காதலோடு கல்யாணம் பண்ணுங்க, காதலிக்காமல் கல்யாணம் பண்ணாதீங்க. அது பரிதாபப்படுறது. பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா, அதாவது கல்யாணம் பண்ணாமல் தனியாக கூட இருந்துடலாம். பிடிக்காமல் காதல் இல்லாமல் ஒரு கல்யாணம் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தி உங்களையும் கஷ்டப்படுத்தி இது தேவையில்லாது. உங்களால் இன்னொருத்தர் சந்தோஷப்படணும், அவங்களால நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். உங்களால் இன்னொருத்தர் துன்பப்படக்கூடாது. தனியாக கூட இருந்துடலாம். பிடிக்காத வாழ்க்கை வாழ்வதை விட தனியாக இருப்பது கூட மேலானது. தனிமை என்பது துன்பம் அல்ல, இன்பம்தான். பிறரோடு சேர்ந்து வாழ்வது பேரின்பம். ஆனால் பிடிக்காத வாழ்க்கை வாழ்வது, பிடிக்காதவர்களோடு வாழ்வது துன்பம். தொடர்ந்து வாழ்வது பெரிய துன்பம்.